வணக்கம். இன்றைய முக்கிய தகவலாக தமிழக வெற்றி கழகம் தாவேக அரசோட 2026-27க்கான முதல் முழுமையான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. நிதியமைச்சர் திரு என். மரிய வில்சன் சட்டப்பேரவையில் இதை தாக்கல் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் தாய்மார் நலம், அதில் 3 ஹெட்டிங்காக 3 விதமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் சீர்திட்டத்துக்கு 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் திருமண பெண்களுக்கு சவரன் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டு புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் லட்சக்கணக்கான திருமண பெண்கள் பொருளாதார ஆர்வம் மற்றும் மரியாதை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னா அடுத்த ஒரு திட்டம். அதில் 560 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீராக முதலமைச்சரோட பரிசு, அதாவது 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படுறாங்க. இது பிறக்க குழந்தைங்களுக்கு அரசோட அன்பு, பாதுகாப்பு, அவங்க ஒரு உறுதியை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் தாய்மார் நலத்தில் அடுத்த ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா தாய் கேர் அப்படின்னு இன்னொரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலத்திற்கு முன்பாக தங்கி பாதுகாப்பான மருத்துவ உதவி மற்றும் இலவச உணவு பெறுவதற்காக தாய்கேர் மையங்கள் அமைக்கப்படும். இதுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 23 கோடி ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் கர்ப்பிணி பெண்கள் அவங்க ஆரோக்கியம், அவங்களோட பாதுகாப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு நல்ல பிறப்பிற்கு உதவும் திட்டமாக இது அமைஞ்சிருக்குது. இதில் பெண்கள் முன்னேற்றம், அப்புறம் அவங்களோட முழுமையான பாதுகாப்பு, தமிழகத்தோட வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு போட்டிருக்க திட்டம். தேங்க்யூ.